இனங்களுக்கிடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை, இனங்களுக்கிடையிலே ஒரு சர்ச்சையான ஒரு நிலை அண்மை காலமாக கல்முனை பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே ஏற்பட்டிருந்தது. இதற்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல இணையதளத்தின் ஊடாக செயற்படுகின்ற முகநூல் செய்கின்றவர்கள், யூடியூபர் போன்றவர்கள் தங்களது லாபத்துக்காக இனங்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை, பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம்களுக்குடைய உறவுகளை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அது உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே எங்களது அந்நிய செலாவணியை உழைக்க வேண்டும் என்றால் நாங்கள் வருமானத்தை கூட்ட வேண்டும், உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த நாட்டிலே இளைஞர்கள், யுவதிகள் வேலையற்று திண்டாடுகின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வேலையற்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும். அதற்குரிய அடிப்படை வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் இலங்கை போன்ற ஒரு நாடு என்ற ஒரு வளர்ச்சியை அடைந்து வருகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. உண்மையாக வரவேற்கத்தக்க நாடு. இலங்கையிலே அதிகளவான மூலப்பொருட்கள் இருக்கின்றது. அந்த மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை ஊக்குவித்து ஏற்றுமதியை செய்து நாங்கள் அந்நிய செலாவணியை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை இந்த அரசு செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கான நடவடிக்கை என்பது மிகவும் மந்தகதியிலே இருக்கின்றது. அதனை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொண்டு, விசேடமாக இந்த இடத்திலே சுகாதார அமைச்சர் நலிந்த அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அண்மை காலமாக கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த சீருடை சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமான நிரந்தர தீர்வில்லாட்டியும் ஒரு தற்காலிகமான தீர்வாவது அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்த சீருடை விடயத்திலே, ஹபாயா அணிகின்ற விடயத்திலே சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் இந்த நாட்டை பிரிவடைய செய்ய வேண்டும் என்று, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை, இந்த நாட்டின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று செயற்படுகின்ற சில பங்குரோத்து அரசியல்வாதிகள் முகநூல் வாயிலாகவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாகவும் குறிப்பாக கூறியிருந்தார்கள். இதன் மூலம் இனங்களுக்கிடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை, இனங்களுக்கிடையிலே ஒரு சர்ச்சையான ஒரு நிலை அண்மை காலமாக கல்முனை பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே ஏற்பட்டிருந்தது. இதற்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல இணையதளத்தின் ஊடாக செயற்படுகின்ற முகநூல் செய்கின்றவர்கள், யூடியூபர் போன்றவர்கள் தங்களது லாபத்துக்காக இனங்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை, பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம்களுக்குடைய உறவுகளை பிரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாற்றி தங்களது சுய லாபத்துக்காக, தங்களது சுயநல லாபத்துக்காக தங்கள் அடைந்த வங்குரோத்து நிலையை, அரசியலிலே பின்னடைந்த அந்த நிலையை தாங்கள் முன்னிறுத்தி நகர்த்த வேண்டும் என்பதற்காக 2 சமூகங்களுக்கு இடையிலே அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது.